நல்ல குடிமகனா இருப்பது ஒரு நாளுக்குத்தானா? ஜனவரி மாதம் வந்ததும் ஆதித் படிக்கும் பள்ளி ஒரு விதமான உற்சாகத்தில் மாறியது. மூவர்ண கொடிகள், தேசபக்தி பாடல்கள், குடியரசு நாள் பயிற்சிகள். ஆனால் ஆதிக்கு குடியரசு நாள் என்றால் விழாவை விட ஒரு விடுமுறை மாதிரிதான் தெரிந்தது. தினமும் பள்ளி மைதானத்தில் பயிற்சிக்காக நிற்கும்போது ஆதித் ஒரே ஒரு விஷயத்தை கவனித்தான். உயரமாக அமைதியாக பறக்கும் மூவர்ண கொடி. அதை பார்த்ததும் அவன் மனசுக்குள் ஒரு கேள்வி எழுந்தது. ஏன் இந்த கொடி இவ்வளவு முக்கியம்? அந்த நாள் மாலை பள்ளி நூலகத்தில் ஆதித் ஒரு புத்தகத்தை எடுத்தான். அது இந்திய அரசியலமைப்பு பற்றிய ஒரு எளிய புத்தகம். அதில் இந்தியா ஒரு குடியரசு நாடு. இங்கே ஒரே ஒருவர் ஆட்சி செய்வது இல்லை. ஒவ்வொரு குடிமகனுக்கும் சம உரிமையும் பொறுப்பும் உண்டு. அதை படித்ததும் ஆதித் மெதுவாக புரிந்து கொண்டான். குடியரசு என்றால் அரசு மட்டும் இல்லை. அவன் நண்பர்கள், அவன் குடும்பம், எல்லோரும் இந்த நாட்டின் ஒரு பகுதி. குடியரசு நாள் அன்று பள்ளி மைதானத்தில் எல்லோரும் அமைதியாக நின்றார்கள். தேசிய கொடி மெதுவாக உயர்ந்தது. அந்த நிமிடம் ஆதித் மனசுக்குள் ஒரு உண்மை தெளிவாக புரிந்தது. நாட்டை மதிப்பது ஒரு நாளில் மட்டும் கொடியேற்றுவது இல்லை. தினமும் விதிகளை பின்பற்றுவது, நேர்மையாக நடப்பது, மற்றவர்களை மதிப்பதுதான். அந்த நாளுக்குப் பிறகு ஆதித் சின்ன சின்ன மாற்றங்களை செய்தான். பள்ளியில் விதிகளை கடைபிடித்தான், வீட்டில் பொறுப்புடன் நடந்தான். இந்த கதையிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, அந்த அனைவருக்கும் தாயகமே எங்கள் முதல் வணக்கம். தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். நாட்டுக்காக பெரிய காரியம் செய்ய முடியாவிட்டாலும் நல்ல குடிமகனாக வாழ்வதே குடியரசு நாளின் உண்மை அர்த்தம் என்பதை அவன் உணர்ந்தான்.